வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் 2 சொரக்காய் வளர்ந்துருக்குங்க. நான் குண்டு சொரக்காவும், சிட்டு சொரக்காவுக்கும் விதைய ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது என்னமோ இந்த நீட்டு சொரக்காய் விதை தான் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. பரவாயில்ல, 2 சொரக்காவும் நல்லா பருமனாக நீளமாக வளர்ந்துருக்குங்க. ஒவ்வொரு சொரக்காயும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டைம் தாங்க எனக்கு 2 காய் காய்ச்சிருக்கு. அடுத்தது சோளம். இந்த சோளத்தில் முத்து இருக்கான்னு பார்க்கணும். இன்னொரு சின்னதாக ஒரு சோளம் வந்திருக்குங்க தக்காளி தொட்டியில். பஜ்ஜி மிளகாய் இது தானாக வளர்ந்துருக்கு. நம்ம என்ன தான் விதை வாங்கி நடவு செஞ்சால் கூட இவ்வளோ காய் காய்க்குமா, செடி இப்படி வளர்ச்சா இருக்குமான்னு தெரியல. தானாக வளர்ந்ததுனால செடி நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏற்கனவே நான் ஒரு 7 காய் எடுத்திருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 காய் வரலும் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கிச்சன் வேஸ்டேஜ் மூலமாக வளர்ந்த செடி தாங்க. அதே போல் தாங்க பச்சை மிளகாய் கூட ஒரு சின்ன சின்ன செடியில் நிறையவே காய் பிடிச்சிருக்கு. இது எல்லாமே கிச்சன் வேஸ்டேஜ் மூலமா வளர்ந்த செடி தான். இதுக்கெல்லாம் உரம்னு பார்த்திங்கன்னா நான் நிறைய மீன் அமிலம் கொடுத்துட்டு வருவேன். அடுத்தது புளிச்ச மோர் தாங்க. மண்ணில் நான் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருப்பேங்க. அதனால தான் செடி நல்லா வளர்ந்து காய் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுவும் தானாக வளர்ந்த தக்காளி தான். இது ஸ்வீட் லெமனுங்க. இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 காயும் கிடச்சிருக்கு. லெமன் செடியில் இப்போ தாங்க காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் இது வரலும் ஒரு 15 காய் எடுத்திருப்பேன் இந்த ஒரு மாதத்தில். இப்பவும் கொஞ்சம் காய் இருக்குது. சோளத்தை பிரித்து பார்த்தா முத்துக்கள் நல்லாவே இருக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு சோளம் இருக்குது இல்லையா, அதுலேயும் முத்து இருக்குது.